உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பொம்பளைங்க எங்களால என்ன பண்ண முடியும்னு கேவலமா நினைச்சியா? பொறுமையா நடந்துக்கிட்டா நீ ரொம்ப திமிரா ஓவரா பேசுற. எனக்கு என் பை வேணும். மரியாதையா அந்த பை எங்க இருக்கு, உன் கூட்டாளி எங்க இருக்கான்னு வந்து காட்டு. இல்ல குத்தி கொடல உருவி மாலையா போட்டுக்குவேன். சொல்லுறேன், அந்த பை என் கூட்டாளி ரவி கிட்ட தான் இருக்கு. வா, அவ எங்க இருக்கான்னு வந்து காட்டு. அடிச்ச போதெல்லாம் இறங்கி வந்துச்சு. பாட்டில் எடுத்து மணி ஓடிச்சு. டேய் இறங்கு. இந்த இடத்துல தான் அந்த அம்மா வந்த கார் முன்னாடி எங்க ஆள் ஒருத்தன் கார்ல மோதி கீழே விழுந்த மாதிரி நடிச்சாரு. அப்போ அந்த அம்மா கார்ல இருந்து பதறி போய் கீழே இறங்கி வந்து அடிப்பட்ட மாதிரி நடிச்ச என் ஆளுகிட்ட பரிதாபப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நானும் என் ஆளும் வந்து கார்ல இருந்த அந்த நீல கலர் பைய எடுத்தோம். நாங்க பைய எடுத்ததை பார்த்துட்டு அந்த அம்மா எங்களை துரத்திட்டு வந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். இப்ப அந்த அம்மா இந்த பைய தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்களோ. அம்மா, பைய எடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு நீயே சொல்லுமா. அந்த அம்மா இங்க மறுபடியும் வருவாங்களா? எப்போ வருவாங்க? அது வரைக்கும் நாம இங்க வெயிட் பண்ணணுமா? எனக்கு என்னமோ பைய பறி கொடுத்த இந்த இடத்துக்கு எப்படி அந்த அம்மா மறுபடியும் தேடி வருவாங்கன்னு தோணுது. அதனால அந்த அம்மா வர வரைக்கும் அதுவும் அங்க இருக்கிற கோயில் வாசப்படியில உட்காந்து வெயிட் பண்ணலாம். வா. என்னம்மா சொல்ற? கோயில் வாசல்லையா? ஆமா, கோயில் வாசல்ல காத்துட்டு இருக்கலாம். கண்டிப்பா அந்த சாமி நமக்கு துணையா இருக்கும். இந்த பைய பத்திரமா அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சாதான் நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாம இருக்கும். சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். சரி வா போலாம். வா போலாம். வா உட்காரு. அம்மா தாயே, இந்த பைய தேடி அந்த அம்மா வரணும். அவங்க கையில இத பத்திரமா ஒப்படைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயி. யோ, வந்து உட்காரு. வந்துடணும். அம்மா தாயே, நாகத்தம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. என்ன சாமி, இன்னும் சுரேசாமியை காணோம்? வந்துருவாரு. இந்த கோவில தானே வெயிட் பண்ண சொன்னாரு. சரி வாங்க, வெயிட் பண்ணலாம்.
ஐயப்பனை பார்த்துட்டு இறங்கி வந்ததும் வர வழியில பகவதி அம்மன் கோவிலுக்கு போகணும். சாமி எல்லாரையும் காக்க சாமி, வச்சதுக்கு என்னை எல்லாரும் மன்னிக்கணும். சாமி பரவாயில்ல பரவாயில்ல சாமி. ஆமா சாமி, நாம முருகன் கோயில்ல தானே இருமுடி கட்ட போறோம். ஆமா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில தானே இருமுடி கட்டிக்கிட்டு சாமியை பார்க்க மலைக்கு போவோம். ஆமா சாமி, சாமி. எல்லாரும் வாங்க, டைம் ஆச்சு, வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். சீதா, ஒரு வழியா சூரிய மாமாவை கோயிலுக்கு கொண்டு வந்தாச்சு. ஹாசினி அக்கா, இப்போ மாமாவை எப்படி கோயிலுக்குள்ள கொண்டு போறது? ஏய், நீ இங்கே இரு, கோயிலுக்குள்ள சித்தர் இருக்காரு. நான் யாராவது 2 பேரும் ஹெல்ப் கூட்டிட்டு வந்துட்டுமா? சரி, கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்க. தாராத்த மோப்பம் பிடிச்சு வந்துட போறாங்க. ஆமா ஆமா, இரு. சீக்கிரம்க்கா. வணக்கம் சாமி. நற்பவி நலம் உண்டாகட்டும். சக்தி பாப்பா, நீ கொடுத்த தைரியத்துல தான் நானும் அவளை போய் சூரிய மாமாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். உங்களால முடியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஆமா ஆமா, சூர்யா தம்பி எங்க? அவரு வாசல்ல கார்ல இருக்காரு. மாமாவால நடக்க முடியாதுல்ல. நானும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து மாமா உள்ள கொண்டு வர முடியாது சாமி. அதனாலதான் உதவிக்கு யாராவது கூட்டு போலான்னு வந்தேன். அப்படியா தம்பி? ஐயா, ஒரு நிமிஷம் வாங்களேன். சொல்லுங்க சாமி. சொல்லுங்க ஐயா. இவங்க கூட போய் வாசல்ல கார்ல ஒருத்தர் மயக்கத்துல இருப்பாரு, அவரை கோயிலுக்குள்ள கொண்டு வாங்களேன். சரிங்க ஐயா. ஆமா, இவங்களை கூட்டிட்டு போங்க, இவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. சரிங்க சாமி, நீங்க என் கூட வாங்க. தம்பி, நீங்களும் போய் உதவி செய்யுங்க. சரிங்க ஐயா. வாங்க வாங்க, அங்க இருக்காரு, வாங்க. ரொம்ப நன்றி. நாங்க வரங்க ஐயா. நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ். நல்லபடியா நாங்க சூரிய மாமாவை கொண்டு வந்தாச்சு. ஆனா மாறி இன்னும் வரலையே சாமி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.